கள்ளச்சாராய விற்பனையில் பெரும் புள்ளிகளுக்கு தொடர்பு உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க கோரி பாஜகவினர் ஆளுநரை சந்தித்த நிலையில் அதிமுகவினரும் இன்று சந்திக்கின்றனர். நீதி வேண்டும், நீதி வேண்டும். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் நடந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். அப்போது உரையாற்றிய அவர், கள்ளச்சாராயம் விற்பது குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானம் மீது முன்பே நடவடிக்கை எடுத்திருந்தால் இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது என்று கூறினார். முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியுடைய அதிகாரிகள், ஆளுங்கட்சியிலே பலமிக்கவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கள்ளச்சாராயத்தை அவர்களால் அதிகாரிகளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் கருப்பு சட்டை அணிந்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று கோவையில் எஸ்பி வேலுமணி, ராசிபுரத்தில் தங்கமணி, மதுரையில் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த அதிமுக ஆட்சியில் தான் வனத்துறை அமைச்சராக இருந்தபோதே கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியது விமர்சனத்திற்கு உள்ளானது. கல்வராயன் மலை நம்ம சிறுமலை மாதிரி அங்க இருக்கு. நான் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த மலைக்கு போனேன். எங்க பார்த்தாலும் அடுப்பு எரியுது. என்னடா கேட்டா சாராயம் காய்ச்சுறாங்க. என்னப்பா உங்க ஊர் எம்எல்ஏ உதயசூரியன் இருக்காரு, இதெல்லாம் பார்த்துக்க மாட்டாருன்னா அவர் தயவு இல்லாம நாங்கள் நடத்துவோமா? அவர் தான் எங்களுக்கு கடவுள், எல்லாம் காப்பாத்துறாரு. அதைத்தான் இப்பொழுது சட்டமன்றத்திலே ஒவ்வொரு இடத்துல சொல்றாங்க. இதனிடையே கள்ளக்குறிச்சி மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க கோரி ஆளுநர் RN ரவியிடம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மனு அளித்தார். அப்போது பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் முத்துச்சாமியை பதவி நீக்கம் செய்ய முதலமைச்சரை வலியுறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன், கள்ளக்குறிச்சிக்கு சென்று முதலமைச்சரும் அமைச்சர் முத்துச்சாமியும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். பயம் இல்லைன்னா, கனம் இல்லைன்னா சிபிஐ விசாரிச்சுட்டு போட்டோம். ஏன் குற்றவாளிகளை தானே கண்டுபிடிக்க போகிறார்கள்? இவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள்? குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட போகிறார்கள். குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது இவர்களை சார்ந்தவர்களாக இருக்கும் என்பது இவர்களுக்கு தெளிவாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாஜகவை தொடர்ந்து அதிமுகவும் இன்று ஆளுநரை சந்திக்க இருக்கிறது.